அனைத்து சர்வசக்தி வணக்கம். எல்லா அவன் துணை காரகர் ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஏழை தமிழ் எண்ணில் ஜோதிடம் எப்படி இங்கிலீஷ் நியமராஜ் ஜோதிடம் இருக்கோ அது போலத்தான் இந்த எண்ணில் ஜோதிடமாக எல்லாம் நவக்கரத்தில் கழிக்கணும் வகுக்கணும். அதான் 12 சாணத்துக்கும் 12 லக்னத்துக்கும் 12 ராசிக்கும் சாணத்தின் அடிப்படையிலே நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். வார்த்தடிப்பில் தான் ஜாதக பலன். ஆண்மைக்கு 3 எழுத்து, 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 3, 5 இதெல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. ஆண்மைக்கு 7ஆம் இடத்து பலன். அந்த ஆண்மை என்பது ஆண்களுக்குத்தான் சொல்லப்பட்டு உள்ளது. அப்போ ஆண்களுக்கு 7ஆம் இடத்தில் ஆண் கிரகங்கள் சம்மந்தப்பட்டால், அந்த 7க்குடையவன் ஆண் கிரகங்களோடு சம்மந்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும். அப்போ ஆண்மைக்கு உண்டான சத்து பத்துகள் எல்லாமே 7ஆம் இடத்து பலன். அந்த ஆண்மை 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்து விட்டால் அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வங்கள் இருக்காது. அந்த 7ஆம் அதிபதியே பெண் கிரகத்தில் சேர்ந்துட்டாலும் போச்சு, ஒரு ஆணுக்குரிய வீரியம் குறைந்து போகும். ஆனால் ஆண்மையோட விதியின் 7. அடுத்ததாக பெண்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எளிதாக 3, 3, 5 இதெல்லாம் கூட்டாக 11. அதை நவக்கிரகத்தில் கழிச்சு விட்டால் 2. அப்போ பெண்மைக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்து விட்டால் அவர்களுக்கு கடைசி வரை அந்த பெண்மை மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த 2ஆம் இடத்தை ஆண் கிரகம் இருந்து விட்டால் அந்த பெண்மைக்கு பெண்மையே இருக்காது, ஒரு ஆசபாசம்லாம் இருக்காது. ஆனால் பெண்மையோட விதியின் 2, பெண்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, 5 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. 2ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக பாட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, இது பாட்டுக்கு 7, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ பாட்டு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தில் நல்ல ஆண்களாக இருந்தால் ஆண் கிரகங்கள் பாடக்கூடிய கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அவர்கள் இயற்கையிலேயே அந்த பாட்டு எழுதணும் பாடணுங்கிறது ஏற்படும். அந்த மனதில் உதிக்கும், தானாகவே அவர்களுக்கு செயல்பட்டுவிடும். அதான் 7ஆம் இடம். அப்போ பாட்டு அந்த 7ஆம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்தால் அந்த பெண்ணுக்குரியது எல்லாமே இருக்கும். அதனால் பாட்டு அவங்க எழுதினாலும் சரி, அவங்க பாடினாலும் சரி. ஆனால் 7ஆம் இடம் பாட்டு 7ஆம் இடம். இந்த பாட்டு அந்த கவிதை சினிமா அரங்கத்துக்கெலாம் போகணும் அப்படின்னா இந்த சுக்கரன் வச்சா தான் பேசுவாங்க. சுக்கரன், ஏன்னா அவர் தான் சுக்கரன் தான் பெரிய அளவுக்கு கொண்டு போகுது. அந்த சுக்கரன் வேலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான், இல்லைன்னா அவங்க 0 ஆகிடுவாங்க. ஆனாலும் அந்த சுக்கரனை வச்சு தான் சினிமா ஊடகத்தை பற்றி பேசுவாங்க. சரி, ஆனாலும் பாட்டு 7ஆம் இடம். அடுத்ததாக கவிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்களிலும் 1, 6 இதெல்லாம் கூட்டாக 7. அதை 9 வகுக்க முடியாது, 7 தான். நவக்கிரகத்தில் வழி கழிக்க முடியாது. கவிதான் கல்வி, கல்விதான் கவி. அந்த கவிக்கு நடுவில் இல்லை. ஆனால் கவிதான் கல்வி, கல்விதான் கவி. அப்போ கவிதாய் கல்விக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்களின் விதியின் 7. அப்போ 7ஆம் இடம் நல்ல பிளமாக தெம்பாக வலிமையாக இருந்தால் கவிக்கு உண்டான அந்தஸ்து அத்தனையுமே இருக்கும். கவினா அவங்க பாடினாலும் சரி, அவங்க எழுதினாலும் சரி, அந்த 7ஆம் இடத்துல ஆணுக்கு பெண்ணுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருக்கும். அடுத்ததாக பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தூண்டுற வார்த்தை. பாடு அப்படிங்கிற வார்த்தை 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 7, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதனுடைய விதியின் 5. அப்போ பாடு என்ற ஒரு வார்த்தையை மொத்தம் 14. அது நவக்கிரகத்தை கழிச்சுட்டால் மீதி 5. அதனால் பாடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5. 5ஆம் இடம் தான் பாட சொல்லுது. 5ஆம் இடத்துல போய் தான் எல்லாமே கற்றுக்கிட்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதனால் பாடு 5ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. நல்லவனா கெட்டவனா 5ஆம் இடத்துல இருக்கணும். ஒருத்தன் வெறித்தனமாக பாடணுங்கிறவன் 5ஆம் இடத்துல ராகு சனிக்கு எது இருக்கணும். நல்லமாக ருசிகரமாக பாடணும் அப்படின்னாக்கா நற்கிரகங்கள் இருக்கணும். அதான் பாடோடைய விதியின் 5.
மாடுக்கு வந்து 2 எழுத்து. அதற்குரிய எண்களும் 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதை நவக்கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 5. அடுத்ததாக வந்து ராகம். ராகத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1 1 7 இதெல்லாம் கூட்டாக 9. நவக்கிரகத்தை கழிக்க முடியாது, 9 தான். ராகம் 9ஆம் இடம். ராகம்னா இசை தான். அந்த 9ஆம் மாதிரி நல்ல பலமாக இருந்து விட்டால் எவருமே இசையை பொருட்கழிக்கவே முடியாது, வென்று கொண்டே வர வேண்டும். அதான் ராகம் 9 இசை என்று அர்த்தமாகிறது. ராகம் 9ஆம் இடம், பாக்கியாதிபதி இடம் அது. அடுத்ததாக வந்து முடக்கு. முடக்குன்னா எப்படினாலும் அந்த வார்த்தையை வச்சுக்கலாம். முடக்குக்கு எத்தனையோ இருக்குது. முடக்குக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 5 7 3 எல்லாம் கூட்டாங்க 18. அதை நவக்கிரகத்தை கழிச்சிட்ட 9. அப்போ முடக்கு. முடக்கு என்ற ஒரு வார்த்தை 9ஆம் இடத்தில் வருகிறது. வெட்கம். அடுத்ததாக வந்து வெட்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8 2 1 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. வெட்கம். வெட்கத்துக்கு வந்து விதியின் 9ஆம் இடத்துல வந்து 9ஆம் பெண்ணாக இருந்தால் 9ஆம் இடத்துல வந்து இப்போ ஆண் கிரகம் இருந்தால் வெட்கப்படுவான், பெண் கிரகம் இருந்தால் பெண்மை வெட்கப்படாமல் இருப்பான். அதே போல் வந்து ஆண்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல பெண் கிரகம் இருந்தால் அவன் வெட்கப்படுவான், ஆண் கிரகம் தான் கலகலாப்பாக இருப்பான். இதுதான் கலகம். வெட்கம் 9ஆம் இடம். சொல் 2 எழுத்து. அந்த சொல்லுக்கு வந்து எண்களிடம் 5 1 இதெல்லாம் கூட்டாக்க 6. அதை 9 வகுக்க முடியாது. அதனால் வந்து சொல் என்ற ஒரு வார்த்தைக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் வந்து சொல்லுப்பாங்க. எல்லாமே சொல்ல வச்சு தானே அந்த எண்களில் அந்த சொல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதனால் சொல் விதியின் 6. பேசு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1 5 இதெல்லாம் கூட்டாக 6. அப்போ பேசினாலும் 6ஆம் இடம், சொன்னாலும் 6ஆம் இடம். அதாவது சொல் பேசு இரண்டுக்குமே விதியின் 6. அடுத்ததாக தொந்தரவு. தொந்தரவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 9 5 7 3 7 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்பது 4. தொந்தரவு. தொந்தரவுலாம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. 4ஆம் இடம் தான் தொந்தரவு. அது 4ஆம் இடங்கிறது தோஷமான இடம். அதனால் தொந்தரவு ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ பெண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி 4ஆம் இடத்துல வந்து கிரகம் நல்ல கிரகம் இருந்துட்டால் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி வச்சுட்டா 4ஆம் இடத்துல வந்து ஏதோ எந்த கிரகம் இருந்தாலும் சரி அதை தொந்தரவு செய்து தான் அவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து தொந்தரவுடைய விதியின் 4. அடுத்ததாக யோசி. யோசிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிக்கையும் 7 4 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ யோசிக்கிறதெல்லாம் 2ஆம் இடம். குடும்பத்துக்கு மனைவிட்ட எப்படி கொடுக்குது, பிள்ளைகிட்ட எப்படி நடத்துக்கிறது, நீ சம்பாதிச்சு இந்த மனைவிட்ட கொடுக்கூடாதா அப்படிங்கிறதான் அதான் யோசிக்கிறது. அதான் யோசிக்கிறதுடைய விதியின் 2 2ஆம் இடம். ஆனால் காரகர் ஜோதிடம் அரியலோ திருஞான சம்பந்த ஜோதிடர். ஆனாலும் வந்து நல்லா விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பேசினாதான் சோதிடர் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் எப்படியானா இருந்து பேசலாம் உண்மை. ஆனாலும் வந்து இந்த விபூதியும் குங்குமம் வைக்கல. நான் சோதிடர். ஆனால் காய்குடை கட்டினாதான் சோதிடர் மந்திரவாதின்னு அதெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட தான் நிறைய பிராடுகளாக இருக்குது. நான் உண்மையிலுமே வந்து சமயத்தில் வந்து விபூதி விடுவேன், குங்குமம் வைப்பேன், சமயத்தில் இப்படியும் இருப்பேன் நான். அதனால் சாதகம் என்பது வார்த்தை 12 லக்கணத்துக்கும் 12 ராசிக்கும் தமிழ் எழுத்து 240 எழுத்து. அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி எழுத்துக்கள் சரியாக இருந்து அந்த எண்ணிதை போட்டு அமைச்சிட்டா வார்த்தை அடிப்படையில் எல்லாமே சரியாக வரும். வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படும். வார்த்தைக்கு எழுத்துக்கள் எப்படியோ அப்படித்தான் வார்த்தைகள் வளரா வார்த்தை வாயிலிருந்து உண்மையே கிடையாது. ஆனாலும் காரகர் ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.